ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் வைகுண்ட துவாதசி உற்சவம் சிறப்பாக நடைபெற்ற சக்கரஸ்தான மகோத்சவம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி கோயில் பகல் 10 உற்சவம் மோகினி அலங்காரத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ நம்பெருமாள். குற்றாலம் அருள்மிகு குற்றாலநாதர் கோயில் திருவாதிரை திருவிழா சிறப்பாக நடைபெற்ற தேரோட்டம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள வைணவ திருத்தலங்களில் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு, அந்த காட்சிகளின் தொகுப்பு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலையில் வைகுண்ட துவாதசியை முன்னிட்டு சக்கரஸ்தான மகோத்சவம் ஆகம முறைப்படி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இன்று காலை ஸ்ரீ சுதர்சன சக்கர தாழ்வாரை ஸ்ரீவாரி ஆலய மாட வீதிகளில் பிரதட்சணையாக வலம் வரச் செய்து ஸ்ரீவாரி புஷ்கரணையில் எழுந்தருளச் செய்தனர். அங்கு அர்ச்சகர்கள் விஸ்வக்சேனா பூஜை, புண்ணியாக வாசனம் நிறைவு செய்து பால், தேன், தயிர், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் ஸ்நபன திருமஞ்சனத்தை சிறப்பாக நடத்தினர். அதைத் தொடர்ந்து புஷ்கரணையில் வேத மந்திரங்கள் முழங்க சக்கரஸ்நானம் நடத்தி அலங்காரம், நிவேதனம் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் திருமலை திருப்பதி தேவஸ்தான சின்ன ஜீயர் சுவாமிகள், ஸ்ரீ கோவிந்த ராமானுஜ ஜீயர் சுவாமிகள், அறங்காவலர் குழு தலைவர் YV சுப்பாரெட்டி தம்பதியினர், இணை செயல் அலுவலர் வீரபிரம்மம் தம்பதியினர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அறங்காவலர் குழு தலைவர் YV சுப்பாரெட்டி, வைகுண்ட துவார தரிசனத்திற்கு அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது என்றும் பக்தர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஸ்ரீவாரி பரிபூரண அருள் பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம் என்றார். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் உப ஆலயமான அப்பலாயகுண்டா ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்தில் வைகுண்ட துவாதசி உற்சவம் வைபவமாக துவங்கியது. சக்கர தாழ்வாருக்கு பல்லக்கு சேவை நடத்தி புஷ்கரணியில் எழுந்தருளச் செய்தனர். பிறகு அர்ச்சக சூரிய குமாராச்சாரியார் முன்னிலையில் வைதீக நிகழ்ச்சி நடத்தி திருமஞ்சனம், அதைத் தொடர்ந்து சக்கரஸ்தான மகோத்சவத்தை சிறப்பாக நடத்தினர். ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் வைகுண்ட துவாதசியை முன்னிட்டு ஸ்ரீ சுதர்சன சக்கர தாழ்வாரை மேளதாள மங்கள வாத்தியங்கள் முழங்க மாட வீதிகளில் வலம் வரச் செய்தனர். பின்னர் புஷ்கரணியில் எழுந்தருளிய ஸ்ரீ சுதர்சன சக்கர தாழ்வாருக்கு பல்வேறு திரவியங்களை நடத்தி துளசி மாலை அணிவித்து தூபம் காண்பித்தனர். அதைத் தொடர்ந்து பக்தர்கள் கோவிந்த நாமங்களுக்கிடையே சக்கரஸ்தானத்தை வைபவமாக நடத்தினர். திருப்பதி அருகே ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்தில் சக்கரஸ்நானம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க, வேத மந்திரங்கள் ஒலிக்க ஸ்ரீ சுதர்சன சக்கர தாழ்வாருக்கு திருமஞ்சனம் மற்றும் சக்கரஸ்தான மகோத்சவத்தை வைபவமாக நடத்தினர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் பகல் 10 உற்சவத்தின் 10ஆம் நாளில் சுவாமி காலையும் மாலையும் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். 10ஆம் நாளன்று காலை ஏராளமான பக்தர்கள் குடுமியிருக்க ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்திற்குள் சென்று உற்சவ ஸ்ரீ நம்பெருமாளை வெள்ளி தோளுக்கினியானில் கொலுவிருக்க செய்து வெளியே அடைத்து வந்தனர். நாச்சியார் கோலத்தில் ஸ்ரீ நம்பெருமாள் அமர்ந்தபடி வெளியே வர ஸ்ரீ நம்மாழ்வார், ஸ்ரீ திருமங்கையாழ்வார் மற்றும் ஸ்ரீ ராமானுஜர் ஆகியோர் எம்பெருமானை பின்தொடர்ந்தனர். ஆரையர் சேவையுடன் சாமரம் மற்றும் ஆலவட்டம் வீசியபடி உற்சவ மூர்த்தியை சுமந்து வந்தனர். ஸ்ரீ விஸ்வக்சேனர் சன்னதி வழியாக ஸ்ரீ நம்பெருமாளை அழைத்து வந்து அர்ஜுன மண்டபத்தை அடைந்தனர். தாமரை பீடத்தின் மேல் அமர்ந்து புஜத்தில் புஜகீர்த்தியும் அண்ட பேரண்ட பக்ஷி பதக்கமும் அணிந்து உச்சந்தலையில் உச்சி பிள்ளையும் அர்த்த சந்திர பதக்கமும் கொண்டு திருமுடியில் முத்துச்சரம் கொண்ட முத்துசாய கொண்டையும் அணிந்து மகர கண்டியுடன் பவள மாலை, நெல்லிக்காய் மாலை, முத்துச்சரங்கள் சூடி வலது திருக்கையில் ரத்ன தங்க கிளி ஏந்தி பலவித ஆபரணங்கள் சூடிக்கொண்டு
இடது திருக்கரத்தை திருவடியை சரணடைய காண்பித்தும் 2 திருவடிகளில் தங்க கொலுசும் தண்டையும் அணிந்து மோகினி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார் ஸ்ரீ நம்பெருமாள். அன்று மாலை சுவாமி கிளிமாலை சூடிக்கொண்டு சர்வாபரணங்களுடன் பக்தர்களுக்கு மோகினியாக காட்சி தந்தபடி அர்ஜுன மண்டபத்தில் இருந்து புறப்பட்டார். நாடி கேட்டால் ஆரியப்படால் வாசல்கள் வழியாக புறப்பட்டு திருக்கொட்டாரம் வழியே பிரதட்சணமாகி மணல் வெளியில் உள்ள கருட மண்டபத்தை அடைந்தார் ஸ்ரீ நம்பெருமாள். ஸ்ரீ நம்மாழ்வார், ஸ்ரீ திருமங்கையாழ்வார், ஸ்ரீ ராமானுஜர் ஆகியோர் சுவாமிக்கு எதிர் சேவை சாதித்தபடி முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கருட மண்டபத்தை அடைந்தனர். சென்னை மயிலாப்பூரில் உள்ள ஸ்ரீ வேதாந்த தேசிகர் தேவஸ்தானத்தில் வைகுண்ட ஏகாதசி தொடக்க நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக உற்சவ ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு விசேஷ ஆடை அணிவித்து திருமார்பில் லட்சுமி பதக்கங்கள் வைத்து மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் பச்சை பட்டாடைகளுடன் பவள மாலைகள் அணிந்தபடி திருக்காட்சி தந்தனர். ஆலயத்தில் உள்ள சொர்க்கவாசல் கதவுகள் திறக்கப்பட்டதும் தங்க கேடயத்தில் எழுந்தருளியிருந்த தாயார்கள் சமேத சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பின்னர் எம்பெருமானுக்கு எதிர் சேவை சாதித்த ஸ்ரீ நம்மாழ்வாருக்கு பரிவட்டம் கட்டி மலர் மாலை சூட்டி சடாரி மரியாதை செய்தனர். பிறகு உற்சவ மூர்த்திகளை ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இயற்கை சூழலில் அமைந்துள்ள அருள்மிகு குற்றாலநாதர் கோவிலில் திருவாதிரை திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. இதையொட்டி உற்சவர் ஸ்ரீ நடராஜமூர்த்திக்கு தங்க கவசத்துடன் வஸ்திரங்கள் அணிவித்து காதணிகளும் பூட்டி ருத்ராட்ச மாலைகளும் மலர் மாலைகளுடன் எலுமிச்சை மாலையும் சூட்டி அலங்கரித்திருந்தனர். ஸ்ரீ பிரியாவிடையுடன் குற்றாலநாதரை மலர் மாலைகளால் அணிவித்து அமர்த்தியிருந்தனர். பச்சை மற்றும் வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த திருத்தேரில் உற்சவ மூர்த்திகளை கொலுவிருக்கச் செய்ததும் பக்தர்கள் வடம் பிடிக்க தேரோட்டம் துவங்கியது. ஸ்ரீ விநாயகர் முருகனின் தேர் முன்னே செல்ல ஸ்ரீ நடராஜர், ஸ்ரீ குற்றாலநாதர் மற்றும் குழல்வாய்மொழி அம்பாள் தேர்கள் பின்தொடர்ந்தன. கைலாய வாத்தியம், பல்வேறு இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல கோயிலை சுற்றி ஆடி அசைந்தபடி திருத்தேர்கள் வலம் வர ஏராளமான பக்தர்கள் தரிசித்து அருள் பெற்றனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்றதுமான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு உற்சவர் ரத்ன அங்கி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். முன்னதாக ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ரத்ன அங்கி அணிந்து அத்திகிரி மலையில் இருந்து இறங்கி பக்தர்களுக்கு காட்சியளித்தபடி பிரகாரங்கள் வழியாக வலம் வந்தார். ஸ்ரீ வரதராஜருக்கு வெள்ளி குடையுடன் திருக்குடை பிடித்து அழைத்து வந்தனர். கண்ணாடி மாளிகையில் சுவாமிக்கு ஆரத்தி காண்பித்ததும் வீதி வலம் புறப்பட்டனர். தொடர்ந்து உற்சவ மூர்த்திகள் ஆலயத்திற்குள் பிரவேசிக்க செய்தனர். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பச்சை பட்டுடுத்தி கொண்டு பலவித ஆபரணங்களுடன் தாயார் சமேதராக சுவாமி வீதி வலம் சென்று வந்தார். மண்டபத்தில் மேடை மீது எழுந்தருளிய சுவாமிக்கு கும்ப தீபம் காட்டி உள்ளே பிரவேசிக்க செய்தனர். திருத்தணியில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் படி பூஜை விழாவும் அதைத் தொடர்ந்து திருத்தேரோட்டமும் விமர்சையாக நடைபெற்றன. முன்னதாக ஆலயத்திற்குள் செல்லும் படிகளுக்கு மலர்கள் தூவி தேங்காய் பழம் வைத்து அலங்கரித்திருந்தனர். பக்தர்கள் ஸ்ரீ முருகன் பாடல்களை பாடியபடி படியேறி மலைக்கு சென்றனர். கைலாய வாத்தியங்கள் முழங்கியபடி பஜனை குழுவினர் கோவிலுக்குள் சென்றனர். ஏராளமான பக்தர்கள் திருவடிகளுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு தேங்காய் பழம் வைத்து மாவிளக்கு ஏற்றி படி பூஜை செய்தனர். பம்பைகள் முழங்க கோலாட்டம் ஆடியும் கோவிலை அடைந்தனர். இதனிடையே ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் முருகப்பெருமானை ஆலய உள் வளாகத்தில் இருந்து சுமந்து வந்து வெள்ளி மயில் வாகனத்தின் மேல் எழுந்தருளச் செய்து கற்பூரம் காண்பித்தனர். அபயவரதம் காட்டி தேவியர்களுடன் மயில் வாகனத்தில் ஆலயவலம் புறப்பட்டார் உற்சவ ஸ்ரீ முருகப்பெருமான். நாதஸ்வர மேளதாளங்கள் பக்தர்களின் அரோகரா கோஷங்களுடன் கோயிலை சுற்றி வலம் வந்து அருளினார் ஸ்ரீ முருகப்பெருமான். அன்று மாலை ஆலய உள் வளாகத்தில் இருந்து சிறப்பு அலங்காரத்துடன் தேவியர்கள் சமேத உற்சவர் சுப்பிரமணிய சுவாமியை வெளியே அழைத்து வந்தனர். பலவித ஆபரணங்கள்
மாணிக்க அபயவரதம் கொண்டு தங்க ருத்ராட்ச மாலையும் அணிந்து காட்சி கொடுத்த உற்சவரை தங்க ரதத்தில் நிறுத்தி கற்பூரம் காண்பித்தனர். இதையடுத்து பக்தர்கள் வடம் பிடிக்க தேரோட்டம் துவங்கியது. மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் இருந்தபடி பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி. எண்ணற்ற பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா என பக்தி கோஷம் எழுப்பி அழகனை தரிசித்து அருள் பெற்றனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள வைணவ திருத்தலங்களில் சொர்க்கவாசல் திறப்பு வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. அந்த காட்சிகளின் தொகுப்பை நாம் இப்போது பார்க்கலாம். சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள திவ்ய தேசத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத உற்சவ ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி விசேஷ அலங்காரத்துடன் கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து ஆலய உள் வளாகத்தில் இருந்து சுமந்து வந்தனர். பக்தர்கள் புடைசூழ எம்பெருமான் சர்வ அலங்காரத்தோடு தாயார்கள் இருபுறம் இருக்க ஆலய வளம் கண்டருளினார். உள் மண்டபத்தை அடைந்து ஸ்ரீ நம்மாழ்வாருக்கும் பக்தர்களுக்கும் சுவாமி தரிசன பாக்கியம் தந்தருளினார். நெல்லை நாங்குநேரி வானமாமலை பெருமாள் கோவிலில் மேடை மீது ஆழ்வார் ஆச்சாரியார் உற்சவ மூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். ஆதிசேஷன் மீது சயனித்த கோலத்தில் உற்சவரையும் அருகே தாயார்களையும் கொலுவிருக்க செய்திருந்தனர். பரமபத வாசல் முன்பு ஸ்ரீ வரமங்கை சமேத தேவநாயக்க பெருமாள் எழுந்தருளியதும் ஆச்சாரியார் ஆழ்வார் பெருமக்களுக்கு தரிசனம் தந்தருளினார். பிறகு பரமபத வாசல் வழியே ஜீயர் சுவாமிகளும் பிரபந்ததாரர்களும் முன்னே வர சொர்க்கவாசலை கடந்து சுவாமியும் தாயாரும் வெளியே வர ஏராளமான பக்தர்களும் பின்தொடர்ந்து வந்தனர். இதையடுத்து தெய்வங்கள் சார்பில் ஆழ்வார் ஆச்சாரியார்களுக்கும் ஜீயர் சுவாமிகளுக்கும் பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து தீர்த்த பிரசாதத்துடன் சிடாரி மரியாதை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி திருக்கோவிலில் பரமபத வாசல் வழியாக உற்சவர் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமியை அழைத்து வந்தனர். தீப்பந்தம் பிடித்து சுவாமியை தோள் மீது சுமந்தபடி கோயிலை சுற்றி வலம் வந்தனர். கருடன் மீது அமர்ந்தபடி வந்த உற்சவரை ஊஞ்சல் மீது கொலுவிருக்க செய்தனர். மாலைகளுடன் கிரீடம் சூடிக்கொண்டு பிரிய பக்தன் மீது அமர்ந்து காட்சி கொடுத்த சுவாமிக்கு ஊஞ்சல் சேவை நடத்தப்பட்டது. பக்தர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை மனமுருக வேண்டி தரிசனம் செய்தனர். மதுரை தல்லாக்குளத்தில் உள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சொர்க்கவாசல் கதவுகள் முன்பு காத்திருக்க வாயிற்கதவுகள் திறக்கப்பட்டதும் மங்கள வாத்தியங்கள் முன்னே வர பரமபத வாசலை கடந்து வந்து அருளினார் உற்சவ ஸ்ரீ வெங்கடாஜலபதி. அலங்கார பிரியன் பலவித ஆபரணங்களுடன் கிரீடமும் கிளிமாலையும் சூடிக்கொண்டு அழகாக காட்சி தர கோயிலை சுற்றி வலம் வர செய்தனர். பிறகு மீண்டும் ஆலயத்தை அடைந்து உள் வளாகத்திற்குள் பிரவேசிக்க செய்து முதலில் மண்டபத்திலும் பிறகு மூலவர் சன்னதி முன்பும் எழுந்தருளச் செய்து கற்பூரம் சமர்ப்பிக்கப்பட்டது. சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணரை சிறப்பாக அலங்கரித்து தங்க கேடயத்தின் மேல் நிறுத்தி கற்பூரம் காண்பித்தனர். இதையடுத்து ஸ்ரீ நம்மாழ்வாருக்கும் ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. சொர்க்கவாசலை கடந்து வந்த உற்சவரை பரமபதநாதனாக அமர்த்தியிருந்தனர். பிறகு ஆலய உள் வளாகத்திற்குள் அழைத்துச் சென்று கொலுவிருக்க செய்தனர். இதையடுத்து ஸ்ரீ நம்மாழ்வாருக்கு சுவாமியின் வஸ்திரமும் மாலையும் எடுத்து வரப்பட்டு ஆழ்வாருக்கு அணிவித்து சிடாரி மரியாதை செய்தனர். உற்சவருக்கு பட்டாடை கட்டி கையில் கதை தந்து அபயம் காட்டியபடி அலங்கரித்திருந்தனர். முத்து சாய கொண்டை அணிந்து சீதாபிராட்டியும் கையில் வில்லேந்தி ஸ்ரீ லக்ஷ்மணரும் திருக்காட்சி தந்தொருளினார். தொடர்ந்து உற்சவர்களுக்கு துளசியால் அர்ச்சனை செய்து பழங்கள் நிவேதித்தனர். சீர்காழியில் உள்ள ஸ்ரீ திரிவிக்ரம பெருமாள் திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு அதிகாலை வேளையில் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தாயார்கள் சமேத உற்சவர் மூர்த்திக்கு அர்ச்சனை நடைபெற்றது. பிறகு தெய்வங்களை கேடயத்தின் மேல் நிறுத்தி ஆலய பிரகாரங்கள் வழியாக அழைத்து வந்தனர். கோயிலை சுற்றி வந்து சொர்க்கவாசல் முன்பு எழுந்தருளச் செய்தனர். திருக்கதவுகளுக்கு ஆரத்தி காண்பித்ததும்
பரமபத வாசல் திறக்கப்பட்டு உற்சவ தெய்வங்களை அதன் வழியே கற்பூர ஆரத்தி காட்டியபடி அழைத்து வந்தனர். காட்சி தந்த சுவாமியை ஏராளமானோர் தரிசித்து அருள் பெற்றனர். திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே திருநாராயணபுரத்தில் உள்ள ஸ்ரீ வேத நாராயண பெருமாள் திருக்கோவிலில் தங்க முலாம் பூசப்பட்ட பரமபத வாசலுக்கு சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு உற்சவர் சுவாமியை வெளியே அழைத்து வந்தனர். திரு நாராயண பெருமாள் சர்வ அலங்காரத்துடன் அபயம் காட்டியபடி பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் நடத்தி உற்சவரை கோயிலை சுற்றி வலம் வரச் செய்து ஆழ்வார் ஆச்சாரியார் பெருமக்களுக்கு மோட்சம் தரும் நிகழ்வை நடத்தினர். கும்பகோணம் அருகே கல்கருடன் திருக்கோவில் என அழைக்கப்படும் நாச்சியார் கோவில் ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் ஆலயத்தில் கல்கருட பகவானுக்கு வெள்ளி கவச அலங்காரம் செய்திருந்தனர். மூலஸ்தானத்தில் இருந்து உற்சவர் செண்பகவல்லி தாயாருடன் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளை மெல்லிய திரையிட்டு மூடி வெள்ளி கேடயத்தின் மேல் நிறுத்தி அழைத்து வந்தனர். உற்சவர்களுக்கு நட்சத்திர தீபம் காண்பித்து சொர்க்கவாசல் கதவுகள் திறக்கப்பட்டதும் அதன் வழியே அழைத்து வந்தனர். திரை விளக்கப்பட்டு ரத்னாங்கி அலங்காரத்தில் சுவாமியும் தாயாரும் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தபடி வந்தனர். ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் உள்ள அருள்மிகு சங்கமேஸ்வரர் திருக்கோவிலில் வீற்றிருக்கும் ஆதிகேசவ பெருமாள் சன்னதியில் சொர்க்கவாசல் கதவுகள் திறக்கப்பட்டதும் பக்தர்கள் புடைசூட உற்சவரை வெளியே அழைத்து வந்தனர். பெரிய திருவடி மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக முத்தங்கி அலங்காரத்தில் உற்சவர் பெருமாள் திருக்காட்சி தந்தருள நாமார்ச்சனை செய்து நட்சத்திர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காண்பித்தனர். தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சித்து கோயிலின் வெளி பிரகாரத்திற்கு உற்சவ மூர்த்தியை அழைத்து வந்தனர். நிறைவாக மீண்டும் மண்டபத்தில் கொலுவிருக்க செய்தனர். திருப்பூரில் பிரசித்தி பெற்ற திருப்பதி ஸ்ரீ வெங்கடேச சுவாமி கோயிலில் சொர்க்கவாசல் கதவுகள் திறக்கப்பட்டதும் உற்சவருக்கு தீப ஆரத்தி காட்டி வெளியே அழைத்து வந்தனர். சர்வாபரண பூஷிதனாக சுவாமியும் விசேஷ அலங்காரத்துடன் தாயார்களும் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினர். இதையடுத்து எதிர் சேவை சாதித்த ஸ்ரீ நம்மாழ்வாருக்கு பரிவட்டம் கட்டி சுவாமியின் சடாரி மரியாதை செய்தனர். ஈரோடு மாவட்டம் சித்தோட்டில் உள்ள ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலில் ஐயப்ப சுவாமி மண்டல பூஜை விழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடத்தப்பட்டது. முன்னதாக உற்சவர் ஸ்ரீ ஹரிஹர சுதனுக்கு வெண்பட்டுடன் நீலப்பட்டு கட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து கொலுவிருக்க செய்திருந்தனர். 18 படிகள் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்தனர். இதையடுத்து ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களுடன் திருவிளக்குகளை வைத்து பூஜைகளை துவக்கினர். ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருநாமங்களை கூறி பூஜைகள் செய்தனர். தொடர்ந்து திருவிளக்கிற்கு துளசியால் அர்ச்சனை செய்து நிறைவாக கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் பிரசித்தி பெற்ற திவ்ய தேச கோவிலான ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி விழாவை முன்னிட்டு உற்சவமூர்த்தி தாயார்களுடன் பெரிய திருவடி மீது எழுந்தருள கருட சேவை நடத்தப்பட்டது. இதை முன்னிட்டு பெரிய திருவடி மீது உற்சவர் ஸ்ரீ பக்தோசித பெருமாளை சர்வ அலங்காரத்துடன் கொலுவிருக்க செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு சுவாமியை சொர்க்கவாசல் கதவுகள் முன்பு நிறுத்தி கற்பூர ஆரத்தி காண்பித்தபடி திருக்கதவுகளை திறந்து வெளியே அழைத்து வந்தனர். இதையடுத்து இருகுடை சேவையோடு பக்தர்களுக்கு சுவாமி தரிசனம் தந்தருளினார். பின்னர் பிரபந்ததாரர்கள் நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல சுவாமி திருவீதி புறப்பாடு கண்டருளினார். பக்தர்கள் வீதி வலம் வந்த உற்சவருக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்து வழிபட்டனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பல்வேறு வைணவ திருத்தலங்களில் பரமபத வாசல் திறப்பு நிகழ்வுகள் வைபவமாக நடைபெற்றன. அந்த காட்சிகளின் தொகுப்பை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். மன்னார்குடி அருகே வடுவூரில் புகழ்பெற்ற ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலயத்தில் சீதாராம லட்சுமண உற்சவ மூர்த்திகளை சிறப்பாக அலங்கரித்து கேடயத்தின் மேல் நிறுத்தி உள்மண்டபத்தில் இருந்து அழைத்து வந்து கற்பூரம் காண்பித்தனர். இதையடுத்து ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க உற்சவ மூர்த்திகள் சொர்க்கவாசலை கடந்து வந்தனர். பிறகு மூலவர் சன்னதி முன்பு சீதாராம லட்சுமணர் சகித ஆஞ்சநேயர் மற்றும்
ஆண்டாள் நாச்சியார் உற்சவ மூர்த்திகளை மேடை மீது நிறுத்தி நட்சத்திர தீபமும் கற்பூர ஆரத்தியும் காண்பித்தனர். தொடர்ந்து ஆலய வெளி பிரகாரத்தில் தெய்வங்களை அழைத்து வந்து வெளி மண்டபத்தில் ஊஞ்சல் மீது கொலுவிருக்க செய்தனர். தஞ்சாவூர் வெண்ணாற்றங்கரையில் உள்ள ஸ்ரீ தஞ்சை நாயகி சமேத நரசிம்ம பெருமாள் திருக்கோவிலில் பரமபத வாசல் வழியே தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாள் வெளியே வந்ததும் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். விசேஷ அலங்காரத்துடன் சுவாமியும் தாயார்களும் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தபடி கோவிலை சுற்றி வலம் வந்தனர். இதேபோல் ஸ்ரீ மணிக்குன்ற பெருமாள் திருக்கோவிலில் பரமபத வாசல் வழியாக தாயார்கள் சமேத உற்சவரை அழைத்து வந்தனர். சர்வ அலங்காரத்துடன் காட்சி தந்த உற்சவ மூர்த்திகளை மூலவர் சன்னதி முன்பு அமர்த்தி துளசி தளத்தால் அர்ச்சனை செய்தனர். பிறகு தெய்வங்களை தோள் மீது சுமந்தபடி பக்தர்கள் புடைசூழ கோயிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். இதேபோல் ஸ்ரீ நீலமேக பெருமாள் திருக்கோவிலில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத உற்சவர் பெருமாளை தங்க கவச அலங்காரத்துடன் மேடை மீது எழுந்தருளச் செய்திருந்தனர். தொடர்ந்து பரமபத வாசல் வழியாக அழைத்து வந்து தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டி நாதஸ்வர மேள தாளங்களுடன் பிரகார வலம் வரச் செய்தனர். சிவகங்கையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலில் மூலஸ்தானத்தில் இருந்து தாயார் சமேத உற்சவர் பெருமாளை கைத்தளமாக ஏந்தி அழைத்து வந்தனர். ஸ்ரீ நம்மாழ்வாரையும் சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்க செய்திருந்தனர். ஆலய பிரகாரத்தில் மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக உற்சவர் பெருமாளை நிறுத்தி நெய்வேத்தியம் சமர்ப்பித்தனர். சங்கு சக்கரதாரியாக தாயார்களுடன் காட்சி தர நட்சத்திர தீபம் காட்டி மகா மங்கள ஆரத்தி சமர்ப்பித்ததும் சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் செய்தனர். பின்னர் சொர்க்கவாசல் கதவுகளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் ஸ்ரீ நம்மாழ்வாருக்கு மோட்சமளிக்கும் நிகழ்வை நடத்தினர். எதிர் சேவை சாதித்த ஸ்ரீ நம்மாழ்வாருக்கு தாயார்கள் சமேதராக தரிசனம் தந்தபடி சொர்க்கவாசலை கடந்து வந்த பெருமாளுடன் ஏராளமான பக்தர்களும் வெளியே வந்து கோவிலை சுற்றி வலம் வந்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண பெருமாள் திருக்கோவிலில் சொர்க்கவாசல் கதவுகளுக்கு ஆரத்தி காண்பித்ததும் கதவுகள் திறக்கப்பட்டு சுவாமி தரிசனம் தந்தருள ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல பரமபத வாசல் வழியாக உற்சவ மூர்த்தியை வெளியே அழைத்து வந்தனர். தங்க கவச அலங்காரத்தோடு காட்சி தந்த சுவாமிக்கு தீபம் காண்பித்ததும் கோவிலின் வெளியே பக்தர்கள் புடைசூழ வலம் வரச் செய்தனர். திருக்கோயிலை சுற்றி வந்ததும் ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த முறைப்பாக்கத்தில் உள்ள 1700 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ பெருந்தேவி சமேத பிரசன்ன வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் தாயார்கள் சமேத மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். சொர்க்கவாசல் முன்பு உற்சவர் நம்மாழ்வாரை எழுந்தருளச் செய்து கதவுகள் திறக்கப்பட்டதும் பெரிய திருவடி மீது எழுந்தருளிய உற்சவர் பெருமாளை வெளியே அழைத்து வந்தனர். தொடர்ந்து கோயிலை சுற்றி வலம் வந்து அருள்பாலித்த சுவாமியை வீதியுலா அழைத்துச் சென்றனர். பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சுவாமியை தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் வெளிப்பட்டணத்தில் உள்ள ஸ்ரீ ரத்னேஸ்வரர் ஆலயத்தில் சன்னதி கொண்டிருக்கும் ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத நவநீத கிருஷ்ணன் உற்சவருக்கு பட்டாடை கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடம் சூட்டி அலங்கரித்து பெரிய திருவிடி மீது கொலுவிருக்க செய்திருந்தனர். சுவாமிக்கு ஆலவட்டமும் சாமரமும் வீசி தீப ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பிரபந்த பாராயணம் செய்து பரமபத வாசல் திறக்கப்பட்டது. தாயார்கள் சமேத மூலவர் நவநீத கிருஷ்ணருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. கரூர் மாவட்டம் குளித்தலையில் உள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ நீலமேக பெருமாள் திருக்கோவிலில் சொர்க்கவாசல் கதவுகள் திறக்கப்பட்டதும் உற்சவர் பெருமாளை பரமபத வாசல் வழியாக வெளியே அழைத்து வந்தனர். முத்தங்கி அலங்காரத்தில் முத்து அபயம் காட்டியபடி சுவாமி பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். இதையடுத்து ஆழ்வார் பெருமக்களையும் ஸ்ரீ ராமானுஜர் ஆச்சாரியாரையும் எதிரே அமர்த்தி உற்சவருக்கு தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து சொர்க்கவாசலை கடந்து வந்து கோயில் வளாகத்தில் தீபங்கள் ஏற்றி வைத்து தரிசனம் செய்தனர். திண்டுக்கல்லில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் தாயார் சமேத மூலவருக்கு கற்கள் பதித்த கிரீடம் சூட்டி சங்கு சக்கரம் வைத்து விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். திருவடிகளை சரணடைய செய்யும் திருக்கரம் காட்டியபடி சுவாமி அருள்பாலித்தார். உற்சவர் பெருமாளை விசேஷ அலங்காரத்துடன் ஸ்ரீ கருடன் மீது கொலுவிருக்க செய்திருந்தனர்.
கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் சொர்க்கவாசல் முன்பு எழுந்தருளச் செய்து கதவுகள் திறக்கப்பட்டன. இதையடுத்து ஆழ்வார் ஆச்சாரியார் பெருமக்களை மேடை மீது அமர்த்தி தூப தீபம் காட்டி மாலைகள் அணிவித்து பரிவட்டங்கள் கட்டி சடாரி மரியாதை செய்தனர். சொர்க்கவாசல் வழியே உற்சவரை வெளியே அழைத்து வந்தனர். ஆழ்வார் ஆச்சாரியாரை எதிர் சேவை சாதித்தபடி முன்னே செல்ல கோயில் வளாகத்தை சுற்றி வந்து மேடை மீது உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாளை கொலுவிருக்க செய்தனர். வேலூர் வேலப்பாடியில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குழுமி இருக்க சங்கு சக்கரம் அமைந்த சொர்க்கவாசல் கதவுகளுக்கு மகா கற்பூர ஆரத்தி காண்பித்து திறந்தனர். மூலவர் பெருமாள் சர்வ அலங்காரத்துடன் திருக்காட்சி தந்தருளினார். தாயார்கள் சமேதராக சுவாமி அருள் புரிய மகா மங்கள ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் தனி மேடையில் விசேஷ அலங்காரத்துடன் அமர்ந்து அருளிய உற்சவருக்கும் ஆரத்தி காட்டி தூப தீபம் சமர்ப்பித்ததும் கோயிலின் வெளியே அழைத்து வந்து வீதியுலா புறப்பட்டனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரில் உள்ள அருள்மிகு பகவதி அம்மன் கோயில் திருவிழாவின் ஒரு பகுதியாக மூலவர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். இதை முன்னிட்டு மூலவர் அம்மனுக்கு பச்சை பட்டால் மடிசார் கட்டி காசு மாலை முத்தாரம் உள்ளிட்ட ஆபரணங்கள் அணிவித்து கையில் கிளி தந்து ஸ்ரீ மீனாட்சி அம்மனாக அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த அம்பிகைக்கு தூபத்துடன் கோபுர தீபம் கும்ப தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி குங்குமத்தால் அர்ச்சனை செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் அருள்மிகு பகவதி அம்மனை பக்தி பரவசத்துடன் தரிசித்து அருள் பெற்றனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் வைகுண்ட துவாதசி உற்சவம் சிறப்பாக நடைபெற்ற சக்கரஸ்தான மகோத்சவம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி கோயில் பகல் 10 உற்சவம் மோகினி அலங்காரத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ நம்பெருமாள். குற்றாலம் அருள்மிகு குற்றாலநாதர் கோயில் திருவாதிரை திருவிழா சிறப்பாக நடைபெற்ற தேரோட்டம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள வைணவ திருத்தலங்களில் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு, அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.